ஒரு குட்டி மான் அவசரப்பட்டதால என்ன ஆகிச்சு தெரியுமா? ஒரு அழகான அமைதியான காட்டில ஒரு குட்டி மான் வாழ்ந்தது. அது நல்ல மனசு கொண்டது, ஆனா ரொம்ப அவசரமானது. ஒரு நாள் மாலை காட்டிலுள்ள விலங்குகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தன. இன்று ஆற்றருகே இனிமையால பழங்கள் கிடைக்கும். அப்போ ஒரு விலங்கு சொன்னது, ஆனா நம்ம பழைய பாதையில் ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கு, அதனால வேற வழியா போகணும். எல்லாரும் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் குட்டி மான் அவசரத்துல இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டது, ஆற்றருகே பழங்கள் கிடைக்கும். முழுவதும் கேட்காமல், யாரிடமும் சொல்லாமல் தனியா வேகமா ஓட ஆரம்பித்தது. வேகமா ஓடியதால் அது எந்த வழியினே கவனிக்கல. சுற்றியும் பார்த்தது. புது மரங்கள், புது இடம். இது நம்ம வழி இல்லையே என்று பயந்தது. திடீர்னு பயந்திருந்த மான் பள்ளம் இருப்பதை பார்க்காமல் அதனுள் விழுந்தது. அது பயந்து உயர்ந்த குரலில் கத்த ஆரம்பித்தது. யாராவது இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு, தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. அந்த வழியா யானையும் குட்டி புலியும் நடந்து வந்து கொண்டிருந்தன. மானின் கத்தும் சத்தம் கேட்டதும் அவர்கள் நின்றார்கள். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அந்த பக்கம் போய் பார்த்தார்கள். பள்ளத்துக்குள்ளிருந்த மான் அழுதபடியே சொன்னது, நான் அவசரப்பட்டேன், வழி முழுவதும் கேட்காமல் தனியா வந்தேன், அதனால வழி தவறி இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன், தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. அப்போ யானை மெதுவாக சொன்னது, அவசரம் நம்மை வழி தவற வைக்கும், பொறுமையா கேட்டு நடந்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. பிறகு யானையும் குட்டி புலியும் சேர்ந்து மானை மெதுவாக பள்ளத்திலிருந்து வெளியே எடுத்தார்கள். வெளியே வந்த மான் நன்றி நிறைந்த கண்களோடு சொன்னது, இனிமேல் முழுவதும் கேட்பேன், அவசரப்பட மாட்டேன். அந்த நாளிலிருந்து அந்த குட்டி மான் புத்திசாலியான மானாக மாறியது. முழுவதும் கேட்காம அவசரப்பட்டால் சிக்கல், பொறுமையா நடந்தால் பாதுகாப்பு.